விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவமனை ஊழியர் நீர்சத்து குறைபாட்டால் இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவை சேர்ந்தவர் 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மனைவி மினிதா மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மகளுடன் மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை வான்சாகச நிகழ்ச்சி பார்க்க சென்றபோது நீர்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி மற்றும் மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்றிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடி சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த கார்த்திகேயனுக்கு மனைவி மற்றும் 2 வயதில் மகன் உள்ளனர். நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் போயிருந்தீங்களாமா அவரோட? ஆமாம் சார், நாங்கள் ஃபேமிலியாக நானும் எங்கள் ஹஸ்பண்ட் குழந்தை 3 பேரும் தான் போயிருந்தோம். காலையிலே சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். அங்கே பைட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஆக்சுவலாக அங்கே கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போவுமே அங்கே ரஷ்ஷஸ் இருந்தது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுமா? அந்த கூட்டம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா இல்லை ரொம்ப கூட்டம் நெரிசலில் சிக்கிக்கிட்டு? இல்லை சார், போகும்போது எந்த பிரச்சனை, போகும்போது மீன்ஸ் அங்கே எப்போவுமே இருக்க வெண்டாஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே வெளியில். ஸோ அப்போ போகும்போது எங்களுக்கு எல்லா ஸ்நாக்ஸுமே கிடச்சிது, எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். வரும்போது டைம் ஆக ஆக தண்ணிக்கு சுத்தமாக அங்கே இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தண்ணி கவர்மெண்ட்டில் அந்த டேங்க்கில் பிடிக்கிற வாட்டர் கூட அவைலபிள் இல்லை. எல்லாத்துக்குமே லைன் நிற்கிறாங்க. ஸோ டைம் ஆக 1 மணிக்கு 1:30 மணிக்கு மேலே தண்ணி இல்லை, பவர் இல்லை, எதுவுமே இல்லை. நெட்டு சுத்தமாக இல்லை. எதுவுமே அங்கேயுமே பே பண்ண முடியல. கூகுள் பே ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா அங்கே 2 hours ஒருத்தவங்க அங்கே விழுந்திருக்காங்கன்னா 2 hours அங்கே ஓகே பப்ளிக் யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும் அங்கே போலீஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தர் வந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஏன்னா 122க்கு அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கூட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர போனாங்க. எனக்கு 3:15க்கு தான் ஃபோனே அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் யாரும் ஃபோன் கூட அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வெயிட் பண்ணுற இடத்துக்கும் அவங்க விழுந்திருந்த இடத்துக்கும் ஒரு 10 minutes கேப் தான். நான் போயிருந்தா கூட ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு ஆள் 2 hours படுத்துட்டு இருந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதே. இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் ஜான் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆம்புலன்ஸ் முன்கூட்டியே வந்திருந்தால் தனது கணவரை காப்பாற்றியிருக்க முடியும் என்றும் ஜானின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்தார்.